கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு பிரியமான இதை நேரலிலும் மற்ற நிலைமைகளிலும் பார்க்க போகிற உங்கள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவின் சபை வீட்டார் சபையின் மூலமாகவும் என்னுடைய குடும்பத்தின் மூலமாகவும் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வாரமும் இந்த கடுகு புஸ்தகத்தை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு வருகிறேன். இது அநேகருக்கு நிச்சயமாகவே பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கடுகை 28 பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு பகுதிக்கும் சிதறல் என்று தலைப்பு கொடுத்திருக்கிறேன். ஏனென்றால் கடுகு எண்ணெயில் போட்டவுடன் வெடித்து சிதறும். அதனால் சிதறல் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 9 சிதறல்களை முடித்து 10வது சிதறலாக முளைத்து வருவது என்ற தலைப்போடு கூட இதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். முளைத்து வர வேண்டும் என்றால் அதற்குள் உயிர் இருக்க வேண்டும். உயிர் இல்லாவிட்டால் அது முளைத்து வராது. ஒரு நபர் தன்னுடைய இடத்தில் கடுகை போட்டால் அது முளைத்து வர வேண்டும். அப்பொழுது கடுகு மிகுதியாகும். அதன் பலன் அநேகருக்கு சொந்தமாகும், பயன்படும். அதே போல் விசுவாசம் உயிர் உள்ளதாய் காணப்பட வேண்டும். உயிர் இருந்தால் அநேகருக்கு பயனுள்ளதாய் காணப்படும். உயிர் இல்லாவிட்டால் அது யாருக்கும் பயன்படாது. ஆகவே விசுவாசம் உயிருள்ளதாய், உயிரோட்டம் உள்ளதாய் காணப்பட வேண்டும். உயிரோட்டமற்று இருந்தால் அது பயனற்றதாய் காணப்படும். சொல்ல வேண்டும் என்றால், இந்த தண்ணீரை எதிர்த்து வரக்கூடிய மீன்கள் ஒன்று உண்டு. தண்ணீர் போகக்கூடிய இடங்களுக்கெல்லாம் ஓடக்கூடிய ஒரு மீன் ஒன்று உண்டு. இந்த 2 மீனுக்கும் வித்தியாசம் என்ன என்று பார்ப்போம் என்றால், முதலாவதாக எவ்வளவு வேகமாய் தண்ணீர்கள் எந்த இடத்தில் வந்தாலும் அந்த தண்ணீரை எதிர்த்து போகக்கூடிய மீன் உயிருள்ள மீன். அது உயிர் இருக்கிறபடியினால் எவ்வளவு வேகமாய் எந்த இடத்தில் தண்ணீர் வந்தாலும் அதை எதிர்த்து அது கடந்து போய்கொண்டே இருக்கும். உலக வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் போராட்டங்களிலும் இருந்து நாம் எதிர்த்து போக வேண்டுமென்றால் அந்த விசுவாசம் உனக்கும் எனக்கும் கிரியை செய்ய வேண்டும். தண்ணீரோடு போகக்கூடிய மீன் எதுவென்றால் உயிரற்ற மீன். அந்த உயிரில்லாத மீன் தண்ணீர் எங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் இந்த மீன் அடித்து கொண்டே போகப்படும். அப்போ விசுவாசமற்றவர்கள் உலக வாழ்க்கையில் மாட்டி சிக்கி சின்னாபின்னமாகி உலகத்தோடு ஓடிக்கொண்டிருப்பார்கள். ஆகையினால் நம்முடைய விசுவாசம் உயிரோட்டம் உள்ளதாய் இருக்க வேண்டும். விசுவாசத்தை அவர்கள் செயலிலே அறிந்து கொள்ளலாம். அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாய் இருக்கும். அது யாக்கோபு எழுதின புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தில் அதை நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தில் பலன் உள்ளவர்களாய் மாற, விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாற அது கிரியையிலே வெளிப்பட வேண்டும். அப்படி கிரியையில் வெளிப்படும் போது அதற்கு உயிர், ஜீவன் இருக்கிறது என்பதை நாம் மட்டுமல்ல மற்றவர்களும் அறிந்து கொள்வார்கள். ஜீவன் இருக்கும் என்று சொன்னால் விசுவாசத்தில் எதையும் நாம் சாதிக்க முடியும், எதையும் ஜெயிக்க முடியும். 1 யோவான் 5:4 பார்க்கும்போது நம்முடைய விசுவாசமே
உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். கிரியைகள் இல்லாதபடி விசுவாசத்தை மட்டும் பேசுவோமானால் அது செத்ததாய் இருக்கும். நல்ல கிரியைகளை நடப்பிக்காத மனுஷனை வீணன் என்றும் பிரயோஜனமற்றவன் என்றும் ஒன்றுக்கும் உதவாதவன் என்றும் வேதம் கூறுகிறது. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? யாக்கோபு 2:20. ஆகவே நமது விசுவாசம் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். விசுவாசம் பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். விசுவாச வளர்ச்சிக்கு எல்லை இல்லை, முடிவில்லை. அப்படி விசுவாச வளர்ச்சிக்கு முடிவு வேண்டுமென்றால், ஒன்று இயேசுவானுடைய வருகையில், இல்லாவிட்டால் நம்முடைய மரணத்தில். இதில் தான் விசுவாசத்தினுடைய வளர்ச்சியுடைய முடிவு காணப்படும். உன் விசுவாசம் உயிருள்ளதா இருக்கிறதா என்பதை யோசி. இதை வாசி. நீ ஒரு பரதேசி, பரலோகத்திற்கு செல்லும் வாசியாய், பரதேசியாய் இருக்கிறாய். இதை கேட்கக்கூடியதான அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசி என்று உனக்கு பெயர் இருக்கிறது. அந்த விசுவாசம் நாளுக்கு நாள் முளைத்து வளர்கிறதா என்பதை குறித்து நீ யோசித்து பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.